என் அன்பின் வணக்கம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் மார்கழி திருவிழா 23ஆம் நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு அழகாக களம் அமைத்துக் கொடுத்த எங்கள் நிறுவனர், தலைவர், கவின்கலை வேந்தர், சிவதமிழ் சீராளர் எங்கள் சத்ய நாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், எங்கள் துணைத் தலைவர் பாரதி கண்ட புதுமை பெண் தங்க மங்கை மதிப்புறு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் எங்கள் பணிவான நன்றியை சொல்லிக்கொண்டு, இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமைகள், கூட்டு மாவட்டம் 1 ஆளுநர் எங்கள் அன்பிற்கினிய தொல்காப்பிய செம்மலையா அவர்களுக்கும், எங்கள் மூத்த தமிழ் ஆளுமை மாவட்டம் 18/7 புன்னகை அரசி சசியானந்தம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வரவேற்பினையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு, அடுத்து மாவட்டம் 18/12 என் அன்பு தோழி சொல்லின் செல்வி முத்துஞானம் அவர்களுக்கும் இனிய வரவேற்பை பதிவு செய்து, இதை யூடியூப் வழியாக கண்டு கொண்டிருக்கும், இனியும் காண காத்திருக்கும் அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் என் அன்பான வரவேற்பு. நாம் இப்பொழுது திருப்பாவை பாசுரம் 23ற்குள் பயணிக்கிறோம். ஆண்டாளின் அருளோடும் கண்ணனின் பெரு அருளோடையும் வேண்டிக் கொண்டு, மாரி மலை முழஞ்சில் மன்னி கிட தூரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து, மாரி மலை முழஞ்சில் மன்னி கிட தூரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து, வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி மேர்ந்து முழங்க புறப்பட்டு, வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி மேர்ந்து முழங்க புறப்பட்டு, போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே, போந்தருளி கோப்புடைய போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே, போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்க சன திறந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளிலொரும் பாவாய், சீரிய சிங்க சன திறந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளிலொரும் பாவாய், அருளிலோர் எம் பாவாய். இந்த பாடல்ல நம்ம ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். கண்ணபிரான் துயில் எழுந்து வெளியே வருவதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஆயர் சிறுமிகள் ஒரு பக்கம், கண்ணன் வரும் காட்சியினை தங்களுக்குள்ளேயே விவரித்துக் கொள்ளக்கூடிய பாடல் தான் இதுவாம். ஒரு வீரம் மிகுந்த ஆண் சிங்கம் எழுந்து வரக்கூடிய காட்சியை ஒத்து இருப்பதாக ஆண்டாள் இந்த பாடலை அழகாக வடித்திருக்கிறார். மழை காலத்துல சிங்கம் என்ன செய்யுமா, குகையின் உள்ளே தன்னுடைய துணையான பெண் சிங்கத்துடன் சேர்ந்து உறங்கிய வீரமிக்க ஆண் சிங்கம் உறக்கத்திலிருந்து விடுபட்டு வெளியே அது வரும் பொழுது கனல் போன்ற தனது கண்களிலிருந்து தீப்பொறி பறக்குமாம். அப்படி தீப்பொறி பறக்க விழித்து எழுந்து தன்னுடைய பிடரி மயிரெல்லாம் சிலிர்க்க 4 புறங்களிலும் திரும்பி திரும்பி பார்த்தவாறு ஒரு ராஜ நடைன்னு சொல்லுவோமே, அதுபோல வெளியே வந்து சோம்பலை முறித்து தனது உடலினை நீட்டி அப்படியே ஒரு பலமாக ஒரு கர்ஜனை செய்தவாறு புறப்படுமாம். அப்படி அது எழுந்து வரக்கூடிய காட்சியை கண்டாலே காட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விலங்குகளும் அச்சம் கொண்டு பதுங்கிக் கொள்ளுமாம். அதே போன்று காயாம்பூ நிறத்தினை உடைய கண்ணபிரானே, நீ உறக்கத்திலிருந்து விழித்து கம்பீரமாக நடந்து வந்து, அதாவது உன்னுடைய மாளிகையிலிருந்து புறப்பட்டு வெளியே வருவாயாக. நம்ம சொல்லுவோம்ல, உன்னை காணாமல் நான் இங்கு நான் இல்லையே அப்படின்ன மாதிரி இந்த சிறுமிகள் எல்லாம் அவனை காண்பதற்கு அப்படியே துடிச்சிட்டு இருக்காங்க.
பின்னர் உனக்காக அமைக்கப்பட்டுள்ள அந்த சீரிய சிங்காதனத்தில் அமர்ந்து நாங்க எதற்காக உன்னை காண வந்தோம் அப்படின்னு பக்குவமா கேட்டறிந்து எங்கள் தகுதி தராதாரம் அறிந்து ஆராய்ந்து எங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ நீ பார்த்து செய்யப்பா அப்படின்னு சொல்றாங்க. எதிரே இருப்பவன் கடவுள் தானேங்கிறதுக்காக சில பேர் அப்படியே இந்த மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி போடுவாங்க. எனக்கு வீட்டை குடு, காட்டை குடு, அதை குடு, இதை குடு, பூட்டை குடுன்னு சொல்லி. ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே அவன்கிட்ட கேட்க கூடாது. அவனுக்கு தெரியும் என்ன, எப்போ, யாருக்கு, எங்க கொடுக்கணும்னு சொல்லி. அது எல்லாம் நமக்கு தர வேண்டிய நேரத்தில் அவனே அருள்வான். விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து இறைவனால் நமக்கு வழங்கப்படும். அதுதான் நியாயம். நம்ம போய் பயங்கரமா ஒரு லிஸ்ட் எல்லாம் போட்டு இதெல்லாம் எனக்கு கொடுன்னு கேட்க கூடாது. நியாயமான கோரிக்கைகள் அவனால் நிறைவேற்றப்படும். அதுல சொல்லுவாங்க இல்லையா, நியாயமான, அது ரொம்ப முக்கியம் இங்க. அதை மட்டுமே நாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளக்கூடியது நம்முடைய கடமை. நமக்கு எது கிடைக்க வேண்டுமோ, நமக்கு என்ன தகுதியோ பார்த்து செய்ய வேண்டியது அவனுடைய கடமை. இதைத்தான் ஆயர்குல பெண்கள், நாங்கள் கேட்பது நியாயம் என்று உனக்கு தெரிந்தால் மட்டும் அதை கொடு அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் கேட்டது என்ன? அந்த கண்ணனையே கேட்டார்கள். அவனோடு கலந்து விட்டால் அதுக்கப்புறம் நமக்கு இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த சுகமெல்லாம் நமக்கு எதற்கு? வீடு வாசல் எல்லாம் எதுக்கு? இதர வசதி எல்லாம் நமக்கு எதுக்குன்னு சொல்லுங்க. அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கெல்லாம் மேலான, ஏன்னா இது எல்லாமே சிற்றின்பம், பேரின்பத்திற்கு உரியவன் அவன். இந்த சிற்றின்பத்தை தவிர்த்து மேலான பேரின்பமான அவனே தனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதனால்தான் இந்த அவனுடைய அருளை அடைவதற்காக அவனையே கேட்கிறார்கள் இந்த ஆயர்குல பெண்கள் என்று சொல்லி, இன்றைய பாடலில் கண்ணபிரான் எழுந்து வரக்கூடிய காட்சியை அப்படியே ஒரு ஆண் சிங்கம் கர்ஜனை செய்ததற்கு ஒப்புமையாக சொன்ன காட்சி இந்த உலா நாங்க பேசினோம் நம்ம களத்துல. அதுல அப்படிதான் அந்த சோழ மன்னன் தன்னுடைய குளித்து எழுந்து வெண்ணிற ஆடை பூண்டு மாலைகளை எல்லாம் சூடி அவன் அப்படி வாசல்ல அரண்மனை வாசல்ல நிப்பானா. போர் யானை அவனுக்காக புறப்பட காத்திருக்குமாம். முரசெல்லாம் ஒலிக்க, பெண்கள் எல்லாம் அவனை பார்த்து மயங்க, அதாவது 7 விதமான பெண்களும் அவனை கண்டு மயங்கி கொண்டிருக்க, அப்படி யானை மேல ஏறுவான்னு சொல்லி ஒரு காட்சி வரும். அதெல்லாம் என் கண்முன் போனது என்று சொல்லி இந்த பாடலை ஆண்டாள் சிந்திப்பதன் மூலமாக கண்ணனையும் நம் தமிழ் இலக்கியத்தையுமே சிந்திக்க தூண்டிவிட்டாள் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பிற்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் நம் நிறுவனர் அவர்களுக்கு தெரிவித்து, என் வாய்மொழி கேட்ட இங்கு இணைப்பில் இருக்கக்கூடிய நம் மூத்த தமிழ் ஆளுமைகள் தொல்காப்பிய செம்மல் ஐயா, சசியானந்த் அம்மா, நம் துணை தலைவர் மீனா திருப்பதி அம்மா இணைஞ்சிருக்காங்க அம்மா அவர்களுக்கும், நம் முனைவர் கோபாலையா அவர்களுக்கும், மாவட்டம் 18-7 முதல் துணை ஆளுநர் என் அன்பு தோழி அன்பழகி ஸ்ரீதர் அவர்களுக்கும், மாவட்டம் 18-12 என் அன்பு தோழி முத்துஞானம் அவர்களுக்கும் இனிய நன்றியை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன்.